ட்ரெண்டிங்ல இருக்கிறது இப்போ கரண்டா எல்லா கம்பெனியும் யூஸ் பண்றது அஜைல் மெத்தடாலஜி. ஓகே, இதெல்லாம் என்ன வாட்டர் ஃபாலுங்கிறீங்களே, நீர்வீழ்ச்சியா, அதெல்லாம் என்ன ஒன்றும் புரியலையே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 years பேக் அப்படி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ் வந்து வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி தான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, ஒரு 5 to 10 years முன்னாடிலாம் வாட்டர் ஃபால் தான் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்னா என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட நீங்க பேசி வாங்கிட்டு வர ப்ராஜெக்டை ஓகே நீங்க A to Z நீங்களே பண்ணி முடிச்சிருவீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் கஸ்டமர்கிட்ட போய் காட்டுவீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன ப்ராஜெக்ட் நான் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் ஒவ்வொன்னா பார்த்துட்டு அவருக்கு எதெல்லாம் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்ட்டு கடைசியில மொத்தமா ஃபீட்பேக் சொல்லுவாரு. ஓகே, அதை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி அந்த ஃபீட்பேக்லாம் மாத்தணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபீட்பேக் ஏற்ற அப்படி எல்லாத்தையும் மாத்தணும். ஓகே, சோ இதுதான் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. புரியுதா கைஸ்? ஓகே, சோ மேனகா இஸ் ஆடிபிள் ரைட்? உங்களுக்கு எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஹலோ ராஜ்குமார் இஸ் ஆடிபிள் ரைட்? ஐயா விக்னேஷ். பட் மேனகா இது ஏன் இங்க காட்டல? இருக்கீங்களா மேனகா? இருக்கீங்களா? ஓகே, இப்பதான். ஹலோ மேனகா இஸ் ஆடிபிள் ரைட்? யா யா யா. ஓகே சார் ஐ மீன் ஓகே யா. சோ அப்ப வாட்டர் ஃபால் மெத்தடாலஜினா என்னன்னா, நான் ஒரு ஃபுல்லா ஒரு வீடை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கொடுத்துட்டு போயிடுறேன். நான் எங்கேயோ போயிடுறேன், ஃபாரின் போயிடுறேன். வந்து பார்த்தா எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் வீடு இருக்கணும். இல்ல அப்படின்னா கஸ்டமர் டென்ஷன் ஆயிடும். ஓகே, என்னங்க நான் இப்படிதான் சொன்ன வீடு நீங்க இப்படி கட்டி வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது, நீங்க இதெல்லாம் மாத்துங்க அப்படி மாத்துங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி அந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே, இதுதான் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி. இதனால என்ன ஆகும், கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம திரும்ப நடக்கிறப்ப திரும்ப அந்த வேலை இழுக்கும். ஓகே, சோ அதுக்கு இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது அதுதான். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலும் அதான் இருக்கு. ஓகே, அஜைல் மெத்தடாலஜியை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகே, சோ அஜைல் மெத்தடாலஜில வந்து அஜைல் மெத்தடாலஜிங்கிறது ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான். ஓகே, சோ அதை பத்தி இன்னும் நல்லா இன்டெப்தா தெரியுமா, ஜஸ்ட் நீங்க கூகுள் போட்டாலே வரும். அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு போட்டாலே கூகுள்ல வரும். இது ஒன் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான். ஓகே, இந்த அஜைல் மெத்தடாலஜில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா SDLCன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அஜைல் SDLC. இது படிதான் நம்ம சாஃப்ட்வேர் தயாரிக்க போறோம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அஜைல், நான் டைப் பண்றேன் பாருங்க, SDLC அப்படின்னா என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் நான் என்ன போடுறேன், SDLC இருக்கு பாருங்க, லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இதுதான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்னமா பண்ணுவீங்க, ஓகே பிளானிங். ஓகே, நல்லா கவனிங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல பிளானிங். ஓகே, எப்பவுமே பிளானிங் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? பிளானிங். ஓகே, அடுத்து நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பிளான் பண்ணிட்டோம்ல கைஸ், நம்ம என்ன சாஃப்ட்வேர் தயாரிக்க போறோம் அப்படின்ட்டு. ஓகே, சோ பிளானிங். அதுக்கப்புறம் அதை ரெக்வயர்மெண்ட். ஓகே, ரெக்வயர்மெண்ட் எழுதிக்கோங்க, REQUIRENT. ஓகே, ரெக்வயர்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்றோம், இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம தயாரிக்க போறோம், எந்த டெக்னாலஜில யூஸ் பண்ணி பண்ண போறோம், யாரெல்லாம் இதெல்லாம் பண்ண போறாங்க, எவ்வளவு நாள் பண்ண போறோம்ங்கிற பிளானிங் நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெக்வயர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை பண்றதுக்கு தேவையான டூல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இன்ஸ்டால் பண்றது எல்லாமே பண்ண போறோம். புரியுதா கைஸ்? ஓகே, அதுதான் ரெக்வயர்மெண்ட். என்ன தேவை அதை தயாரிக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர். ஓகே, சோ ஆர்கிடெக்சரிங் அப்படி இல்லைன்னா டிசைனிங், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, சோ நான் டிசைனிங்னே போட்டுக்கிறேன். ஓகே, இல்ல அப்படி இல்லைன்னா ஆர்கிடெக்சர் எழுதிக்கோங்க. ஓகே, ஆர்கிடெக்சரிங் ஆர் டிசைனிங். ஓகே, ஆர்கிடெக்ட் அப்படிங்குவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இது என்ன சார் ஆர்கிடெக்டரிங் அப்படின்னா, இது நேத்து நம்ம பண்ணோம்ல அதுதான். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட். ஓகே, டெவலப்மெண்ட்.
டெவலப் பண்ண தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். இந்த டெவலப் பண்ணல தான் நம்ம என்னென்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ண போறோம். HTML5, CSS3, Bootstrap 5, JavaScript. இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி பிளஸ் தீம் கிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, கம்பெனில யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தீம் கிட். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் தீம் கிட். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட ஒரு வெப்சைட்டை நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிசைனை நம்ம பண்ண போறோம். ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேக் எண்ட் போவோம். ஓகே, சோ பேக் எண்ட் வந்து என்ன அப்படின்னா பைத்தான் 3 Django 4+ அப்படின்னு வரும். ஓகே, ஏன்னா அதோட வெர்ஷன், இது எல்லாமே வெர்ஷன் கைஸ். அதுக்கப்புறம் SQL அண்ட் MySQL. ஓகே, SQL தெரிஞ்சாதான் MySQL தெரியும். SQLங்கிறது ஒண்ணுல கொரி மூலமா நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. MySQL ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, சோ இதுதான் கைஸ். ஓகே, டெவலப்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்படியே உள்ள போவோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே டெஸ்டிங் போவோம். ஓகே, டெஸ்டிங் வந்து நம்மளால 100% நம்மளா பண்ண முடியாது. அதுக்கு நீங்க டெஸ்டிங் கோர்ஸே இருக்கு. நம்ம மேனுவலா வந்து எப்படி பண்றதுன்னா டீபக்கிங் பண்ணுவோம். ஓகே, டீபக்கிங் ஒரு டெவலப்பரா டீபக்கிங்னா என்னன்னா செக் பண்றது. ஓகே, ஒரு டெவலப்பர் சைடுல இருந்து. ஓகே, அந்த கொத்தனார் கைஸ், டெவலப்பர்னா தெரியுமா கைஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கொத்தனார் அப்படிங்குவாங்கல்ல, நம்ம கொத்தனார்னு சொல்றோம்ல, அவங்க தான் டெவலப்பர். ஓகே, சோ நல்லா கவனிங்க. சாஃப்ட் உங்களுக்கு இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஓகே, எனக்கே ஒருத்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு இவரு. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் ஏன்னா சில பேர் வந்து உள்ள டெவலப்பரா இருப்பாங்க. இப்போ டிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள டெவலப்பரா இருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே டெவலப்பரும் போடவே மாட்டாங்க ரெஸ்யூம்ல. சில பேர் தான் போடுவாங்க. அவங்க காமனா என்ன போடுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு போடுவாங்க. ஓகே, சோ அப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ன சார், அப்ப டெவலப்பர்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே, ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய இருக்கு கைஸ். டெஸ்ட் இன்ஜினியர் சொல்லலாம். ஓகே, அதே மட்டும் டெவோப்ஸ் இன்ஜினியர் இருக்கு. ஓகே, அது மட்டும் நிறைய அனலிஸ்ட் இருக்கு. அது மட்டும் நிறைய இருக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஆனா டெவலப்பர் அவங்களோட வேலை என்னன்னா ஒரு டெவலப்மெண்டா இருக்கும், கோடிங் மூலியமா டெவலப்மெண்டா இருக்கும். அவங்க மட்டும் தான் டெவலப்பர்னு போட முடியும். ஓகே, மத்த எல்லாருனாலே போட முடியாது. இப்ப போய் ஒரு டெஸ்டர் போய் நான் வந்து டெஸ்டர், சாஃப்ட்வேர் டெஸ்டர்லாம் போட முடியாது. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் போடுவாங்க. ஓகே, சோ டெவாப்ஸும் அதே மட்டும் தான். டெவாப்ஸ் இன்ஜினியர் போட மாட்டாங்க. ஜென்ரலா அவங்க கான்செப்ட் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதுல யாராவது கேட்டாங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. புரியுதா கைஸ்? சோ அதுல அதே மட்டும் தான். ஒரு டெஸ்ட் பண்றப்போ ஒரு டெவலப்பருக்கு வந்து டீபக்கிங் தான் பண்ணுவாங்க. ஓகே, சோ எழுதிக்கோங்க, இந்த டீபக்கிங் வந்து நான் சொல்லி தரேன். அப்புறம் மேனுவல் டெஸ்டிங். ஓகே, சோ அத பத்தி நான் சொல்லுது. மேனுவல் டெஸ்டிங்னா நீங்களா ஓவராலா இத கிளிக் பண்ணா அந்த பேஜ் போகுதா, அது போகுதா, இது பண்ண டெஸ்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிப்ளாய்மென்ட். ஓகே, சோ டிப்ளாய்மென்ட்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமருக்கு ஏத்த அப்படி ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்றது. ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு சைடு பாக்குற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு லிங்கா நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகே, பட் இது வந்து நம்ம ஜாங்கோல ரொம்ப ரிஸ்க், ரொம்ப லென்த்தி கான்செப்ட். ஓகே, இது இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்காக நீங்க படிக்க போற டாபிக் தான் டெவோப்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா அது தனி கோர்ஸ். இது நான் பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஓகே, சோ அடுத்து என்ன அப்படின்னா டிப்ளாய்மெண்ட்டா, அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்க்கு அப்புறம் ஃபீட்பேக். அவ்வளவுதான் கைஸ், இந்த 7 தான். ஃபீட்பேக் யாரு நீங்களா கொடுப்பீங்க, கஸ்டமர் கொடுப்பாரு. ஓகே, சப்போஸ் இது ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா திரும்ப இது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அதனாலதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சொல்றோம். சைக்கிள்னா ரவுண்டா அந்த வீல் இருக்கும்ல, அதுதான் திரும்பவும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஓகே, சோ இந்த ஆர்டர் படி தான் நம்ம சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறோம். நம்ம மட்டும் இல்ல, நீ எங்க போனாலும் வேர்ல்டு ஃபுல்லா இதுதான். புரியுதா கைஸ்? ஓகே, சோ நம்ம ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்கு இப்படிதான் பண்ண போறோம். ஓகே, அழகா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். Done, Vignesh. ஓகே, சூப்பர். நோட் பண்ணி சொல்லுங்க மேனக்கா. Sir, you are noted. Sir, I have one doubt. சொல்லுங்க. Hello. சொல்லுங்க மேனக்கா. Sir, testingல debugging சொன்னீங்கல்ல? ஆமா. Sir, it is same as automation testing இல்லம்மா, டீபக்கிங்கிறது or என்னன்னா different?
இல்ல டிஃபரெண்ட். இது என்னன்னா டீபக்கிங்கிறது, இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஒரு நிமிஷம் மைக் மிட் பண்ணுங்களேன். ஓகே, நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் மேனகான்னு குடிக்கிறீங்க, செகண்ட் நேம் வந்து ஏதோ கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ மேனகா ஏதோ ராஜ் குமார் அது மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த ரெஜிஸ்டரை நீங்க கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம் மேனகா, செகண்ட் நேம் வந்து ஏ அப்படிங்கிற மாட்டம் இப்படி நீங்க கொடுத்தீங்க, பாஸ்வேர்டு யூஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி டேட்டால வந்து கரெக்டா வருதா, நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, நீங்க கொடுத்ததுதான் கரெக்டா வருதா, இல்ல ஸ்பேஸ் விட்டு வருதா, இல்ல நீங்க கொடுத்தது கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. டேட்டா கரெக்டா வருதான்னு செக் பண்ணுவீங்க. அது வந்து இன்டர்னலா செக் பண்ணுவீங்க. இன்டர்னலா உங்க கோடு மூலியமாவே செக் பண்ணுவீங்க, கோடுக்குள்ளேயே. புரியுதா? ஓகே, சோ அப்ப அப்படி கரெக்டா வந்து வருதா வரலையா, வரலைன்னா ஏன் வரல? ஓகே, அப்ப எங்கேயோ கோடுல தப்பு இருக்கு. அப்ப அப்படி இதுக்காக செக் பண்றதுதான் டீபக்கிங். புரியுதா? இது வந்து ஒரு டெவலப்பர் தான் பண்ண முடியும். ஓகே, இதே நீங்க டெஸ்டர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களும் இதே தான் செக் பண்ணுவாங்க, அவங்க அதை வேற மாட்டம் பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்டிங்ல 2 இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து இதுக்கு முன்னாடி ஒன்னு டெஸ்டிங் என்ன சொல்லுவாங்க, மேனுவல் டெஸ்டிங்கா சம்திங் ஏதோ வருமே. இதுக்கு அப்புறம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் ஏதோ வரும், யூனிட் டெஸ்டிங். இல்ல அது வந்து ஒரு டெஸ்டிங்ல நிறைய இருக்கு. ஒரு ஜெனரலா சொல்றேன் டெஸ்டிங்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னா கோட் எழுதுவாங்க, அவங்களே கோட் எழுதி அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ ஆட்டோமேஷன் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இதுக்கும் நீங்க போய் கோட் எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகே, அப்ப இங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேஷன்னா ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக். நீங்க ஒரு கோட எழுதி ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேஷனுக்கு ஒரு டூல் இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்க இதை அந்த லிங்க் காப்பி கட் பண்ணி கரெக்டா பண்ணி பண்ணா போதும். ஓகே, கரெக்டா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா அது சாட்டி அது ரிசல்ட்டை சொல்லிடும். டே இங்க பாரு, உங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, லாஸ்ட் டைம் வரல. இமெயில் ஐடி டைப் பண்ணிருக்காங்க, இமெயில் ஐடி வரல, செக் பண்ணி என்னன்ட்டு இந்த பேஜை கிளிக் பண்ணா போகுது, ஆனா அதுக்கப்புறம் வர பேஜெல்லாம் வர மாட்டேங்குது, எல்லாமே சொல்லிடும். அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து என்னன்னா வேலையை சுலபமாக்குறதுக்காக தான் இப்ப எல்லாருமே அந்த இதுக்கு மூவ் ஆன் பண்றாங்க. இப்போ மோஸ்ட்லி கம்பெனிஸ்லயும் அதான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அது எல்லாமே டெஸ்டிங் கோர்ஸ். ஓகே, இப்போ இதுலயே எவ்வளவு கோர்ஸ் இருக்கு தெரியுமா கைஸ்? இங்க பாருங்களேன், இந்த டிசைனிங் ஆர்கிடெக்சருக்குனே ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த பிளானிங் ரெக்யர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா, ஸ்க்ரம் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அந்த மாட்டெல்லாம் நிறைய இருக்கு கைஸ், தனித்தனியா ஐடில இருக்கு. ஓகே, அதே மட்டும் உங்க ப்ராஜெக்ட் யார் வாங்கிட்டு வந்து லீட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா பிசினஸ் அனலிஸ்ட். ஓகே, அந்த பிசினஸ் அனலிஸ்ட்டுக்குனே தனி கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தனி கோர்ஸ், பேக் அண்டுக்கு தனி கோர்ஸ், டெஸ்டிங்க்கு தனி கோர்ஸ், டிப்ளாய்மெண்ட் DevOps இன்ஜினியர் தனி கோர்ஸ். ஓகே, சோ இது எல்லாத்தையுமே நீங்க மேலோட்டமா படிச்சு ஃபுல் ஸ்டாக்கா படிக்க போறீங்க. புரியுதா கைஸ்? அப்ப எவ்வளவு பெனிஃபிட்னு கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, இதுதான் ஐடி. இது நீங்க A to Z இப்ப நான் சொன்ன கோர்ஸ் இருக்குல்ல, ஒரு 5 கோர்ஸ் 6 கோர்ஸ், இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஒரு கம்பெனியே வைக்கலாம், தாராளமா ஒரு கம்பெனி ரன் பண்ணலாம் கைஸ். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு கோர்ஸ் தான் இது, இவ்வளவுதான் ஐடியே.